Hi guys, welcome to my channel. So in this channel நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா 3 வருஷ வாரண்டியோட ஒரு full PC kit in budget segmentல. So நம்ம சேனல்ல அதிகமா budget segmentல நம்ம வீடியோ போறதுக்கான காரணம் பாத்தீங்க அப்படினா budget segmentல அப்படின்றது கிட்டத்தட்ட 60% கஸ்டமர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஒரு கிட். So medium segmentன்றது பாத்தீங்கன்னா ஒரு 30% கஸ்டமர்ஸ்க்கு தேவையான கிட். பிரீமியம் செக்மெண்ட் அதாவது 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி PC பில்ட்லாம் பாத்தீங்க அப்படினா ஒரு 10% கஸ்டமர்ஸ்க்கு. So அந்த 10% கஸ்டமர்ஸ் நம்ம ஃபோன் கால்லே கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணிரலாம். இந்த 60% கஸ்டமர்ஸ்க்கு பாத்தீங்க அப்படினா அவங்களோட பட்ஜெட் அவங்களோட நீட்ஸ் இருக்கும். டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. So அதிகமான ஃபோன் கால்ஸ் அட்டெண்ட் பண்ண முடியாது. டக்குன்னு வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி டக்குன்னு ஆர்டர் எடுக்கிறது தான் இந்த எக்ஸ்க்ளூசிவ் பட்ஜெட் செக்மெண்ட்டை நம்ம வீடியோஸ்ல அதிகமா கொண்டுறது. So இது மாதிரி CPU கிட் பாத்தீங்க அப்படினா எங்கள்ட்ட ஸ்டார்டிங் 8990 ரூபாயில இருந்து அப் டு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் PC பில்டுக்கான A to Z எல்லா காம்போனன்ட்ஸும் நம்மள்ட்ட ரெடி ஸ்டாக்ஸ்ல இருக்கும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம PC அப்படின்றது டெஸ்க்டாப்ன்றது ஒன்று தான். ஸோ லேப்டாப்ன்றது ஒன்று தான். ஆனால் நாங்கள் தனித்தனி செக்மெண்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ டெஸ்க்டாப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டெஸ்க்டாப், ECMIஸ்க்கு டெஸ்க்டாப், ட்ரேடிங்க்கு தனியாக டெஸ்க்டாப், ஆர்கிடெக்சர்ஸ்க்கு லூமியான் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கும் தனியாக டெஸ்க்டாப், இன்ஜினியர்ஸ்க்கு ஆட்டோகேட் டிராயிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கும் தனியாக டெஸ்க்டாப், எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக டெஸ்க்டாப், கேமிங்க்குன்னு தனியாக டெஸ்க்டாப், இந்த மாதிரி தனித்தனி செக்மெண்ட்டில் ஏகப்பட்ட வேரியன்ட் வச்சுருக்கோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் மேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா 100% ஒரு பக்காவான மேட்சிங் இருக்கிறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸில் 100% 200% ஹார்ட்வேர் ஃபெயிலியர்ஸ் வரவே வராது. ஸோ அதான் நம்மளோட ஹைலைட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பொங்கல் செலிப்ரேஷன் சேலில் என்ன கொண்டு வந்திருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு லிமிடெட் கிட்டு. இந்த கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிட்டு தான். ஸோ இதோட ஃபுல் செட்டோட ப்ரைஸிங் 23,990 ரூபாய். ஸோ 23,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் டெலிவரி, இன்க்ளூடிங் விண்டோஸ் ப்ரோ OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ் ஸ்கீம் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இது போக பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம என்னென்ன ஏற்றுவோம். MS ஆஃபீஸில் 2019 ஒரிஜினல் கிடையாது, ஒரிஜினல் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப் போட்டு அனுப்பிச்சு விடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட் 2023, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா Adobe Illustrator 2022. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் விண்டர், VLC, ஏர் கப்பர் ரீடர், இந்த மாதிரி பேசிக் எனி டெஸ்க் இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. கஸ்டமர் ஆன் பண்ணோன்னா யூஸ் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஸோ இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு 23,990 ரூபாய்க்கு CPU, மானிட்டர், கீபோர்டு மவுஸ் உள்பட 3 வருஷம் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு CPU கிட்டு தான் இந்த ஆஃபரில் கொண்டு வந்திருக்கோம். என்னென்ன பார்ட்ஸ்ன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வேணும்னு நினைக்கிறோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் ப்ராசஸர்லேருந்தே போயிடுவோம். இந்த ட்ரிப் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா Intel i5 6th ஜென்ரேஷன் ப்ராசர். இந்த Intel i5 6th ஜென்ரேஷன் கீழே உள்ள எல்லா ப்ராசரும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி OEM பேக்கிங்கில் தான் வரும். ஸோ இதுவுமே ப்ராப்பர் செக்கிங்கு ப்ளஸ் நம்ம மதர் போர்டுக்கு என்ன வாரண்டி கொடுக்குறோமோ அதுதான் எப்பயுமே ப்ராசர். நம்ம PC பில்டு கிட்டு மொத்தமாக கொடுக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் மதர் போர்டோட வாரண்டி தான் ப்ராசஸருக்கும் வரும். ஸோ அதுக்கடுத்து நம்ம மதர் போர்டை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதில் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் Intel i5 6th ஜென்ரேஷன் ப்ராசரு. மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த புது பிராண்டு கொண்டு வந்திருக்கோம். இது புது பிராண்டு கிடையாது, பெரிய பிராண்டு தான். இப்போ கொஞ்சம் ஸ்டாக்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு. பவர் எக்ஸ் H110 மதர் போர்டு. இது ஒரு 3 வருஷம் வாரண்டியோட வரக்கூடிய மதர் போர்டு. ஸோ அப்போ மதர் போர்டுக்கு 3 வருஷம் வாரண்டினா நம்ம ப்ராசருக்கும் 3 இயர்ஸ் வந்துடும் கம்ப்ளீட்டாக. ஸோ போர்டு ப்ராசர் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இன்டலோட நம்ம பிளாக் கலர் காப்பர் ஃபேனு. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ப்ரீமியமாகவும் அந்த சாஃப்ட்வேர்ஸும் ப்ரீமியமாக ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்து நீங்கள் வாங்கணும்னு நினைப்பீங்களோ ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் தேர்ந்தெடுத்து தான் வீடியோலே கொண்டு வரோம். ஸோ அதான் எங்களோட ஹைலைட்டு. ஸோ இன்டலோட பிளாக் கலர் காப்பர் ஃபேனு. ஸோ எப்பயுமே ஃபேனுக்குன்றது வாரண்டி வராது, ஆனால் இந்த ஃபேன்லாம் கம்ப்ளைண்ட்டே வராது. ஸோ அப்போ அதை பற்றி பேசுகிற அவசியமே கிடையாது. போர்டு ப்ராசர் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கடுத்து ரேம் பார்த்தீங்க அப்படின்னா குரூஷியல் பிராண்டுக்கிட்ட இருந்து DDR4 2666 MHz 8GB ரேம் கொண்டு வந்திருக்கோம். மதர் போர்டில் 2 ரேம் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா இன்னொரு 8GB தாராளமாக போட்டுக்கலாம். இந்த கிட்டுக்கு 8GB போதும். ஏன்னா பட்ஜெட்டை இந்த 23,990 ரூபா பட்ஜெட்டில் இதை கொண்டு வரணுன்றக்காண்டியே நம்ம 8GB ரேம் கொண்டு வந்திருக்கோம். 8GB ரேமே உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். இந்த PC யார் யூஸ் பண்ணலாம்? ECMIயும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒரு 15 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக யூஸ் பண்ணுறதுக்கு, ட்ரேடிங்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது போக பார்த்தீங்கன்னா DTP ஒர்க்குக்கு, ஃபோட்டோஷாப்பு, கோரல்ரா, பேஜ் மேக்கர் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, டைப்பிங்க்கு, ஸோ இந்த மாதிரி பேசிக் செக்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த PC ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம போர்டு ப்ராசஸர் பார்த்துட்டோம். ரெண்டுக்குமே 3 வருஷம் வாரண்டி.
ஸோ அதுக்கடுத்து ரேம்ப் எப்பயுமே நம்ம ப்ராசஸர் போர்டுக்கு என்ன வாரண்டி கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ப்ராசஸருக்கு வரும். ஸோ மதர் போர்டுக்கு 3 வருஷம் வாரண்டி. இங்கே உங்களுக்கு பாக்ஸில் பெரிய கொட்டலத்தில் பெருசாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 3 இயர்ஸ் வாரண்டின்றது. ஸோ போர்டுக்கும் ப்ராசஸருக்கும் கம்ப்ளீட்டாக நமக்கு 3 இயர்ஸ் கிடச்சிருது. ஸோ அதுக்கடுத்து ரேம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஷியலோட 8GB ரேம், அதுக்கும் 3 இயர்ஸ் வாரண்டி. ரேமில் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் வரும். ஸோ அதுக்கடுத்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே நம்ம லேட்டஸ்ட்டாக புது பிசிக்கு எல்லாத்துக்கு NVMe தான் போடுவோம். இந்த ட்ரிப் EVM பிராண்டு கிட்ட இருந்து கொண்டு வந்திருக்கோம். கம்பெனி கொடுக்குறது 5 வருஷம் வாரண்டி. ஸோ நம்ம டிஃபால்ட்டாக நம்ம ஃபுல் செட்டுக்கு 3 வருஷமே பார்ப்போம். இது ஒரு 512GB NVMe ஸ்லாட்லேயே போட்டுருவோம். கஸ்டமர் வேணும் அப்படின்னா இன்னொரு ஹார்ட் டிஸ்கோ இன்னொரு SSDயோ எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கான ப்ரொவிஷன்ஸு கேபிள்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ இப்போ நம்ம போர்டு ப்ராசர் ரேமு NVMe பார்த்தாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாமே 3 வருஷம் வாரண்டி ஆயிருது. ஸோ அதுக்கடுத்து கேபினெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர்ஸோட இந்த கேபினெட் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஃபுல் மெட்டல் கேபினெட், அதாவது ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா என்ட்ரி லெவலில். இதில் ஃப்ரண்ட் சைட்லேயுமே மெட்டலோட வந்துடும். உள்ள எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபேன் ஒன்று வந்துடும். இது போக உள்ளே வரக்கூடிய ஃபிங்கர்ஸோட SMPSக்கு 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக கேபினெட்ன்றது ஒரு கூடு, இந்த ஃபேன், இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வாரண்டி வராது. மற்றபடி கேபினெட் ஒன்றுமே ஆகாது, ஃபேன் ஒன்றுமே ஆகாது. அதுக்கடுத்து உள்ளே இருக்கக்கூடிய SMPS, போர்டு, ப்ராசரு, ரேமு, NVMe, CPU இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸ்க்கும் 3 இயர்ஸ் வாரண்டி வந்துடுது. இதுக்குள்ளே நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய Windows 10 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ் கீ ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அதோட ஒருத்தமே பார்த்தீங்கன்னா 999 ரூபாய். ஸோ அதுக்கடுத்து இப்போ மானிட்டருக்கு போயிடுவோம். இது ஒரு CP+ஓட 3 இயர்ஸ் ஆன்சைட் வாரண்டியோட வரக்கூடிய HDMI போர்ட் VGA போர்ட்டோட வரக்கூடிய ஒரு 3 சைட் பார்டர்லெஸ் மானிட்டரு. மானிட்டரோட லுக்கு ப்ரீமியம் லுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீ பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான மானிட்டரு. ஸோ மானிட்டரும் ப்ரீமியமாக கொண்டு வந்தாச்சு, 3 இயர்ஸ் வாரண்டி. ஸோ அதுக்கடுத்த கீபோர்டு பார்த்தீங்க அப்படின்னா டெல் கீபோர்டு கொண்டு வந்திருக்கோம். ஸோ கீபோர்டுக்குமே 3 இயர்ஸ் வாரண்டின்றதை கொட்டத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி மவுஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெல் மவுஸ் தான், 3 இயர்ஸ் வாரண்டி. கம்ப்ளீட்டாக ஃபுல் CPU கிட்டு 23,990 ரூபாய். 23,990 ரூபாய் அப்படின்றது இன்க்ளூடிங் ப்ராப்பர் GST இன்வாய்ஸ், இன்க்ளூடிங் ப்ராப்பர் அசம்பிளி, இன்க்ளூடிங் Windows 10 Pro OS இன்ஸ்டால் பண்ணி அதுக்கான லைஃப் டைம் டிஜிட்டல் லைசன்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. இது போக பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம என்னென்ன ஏற்றுவோம்னு கேட்டிங்கன்னா MS ஆஃபீஸில் 2019 நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி செட்டப்போட ஏற்றுவாங்க. MS ஆஃபீஸில் நம்மகிட்ட 2021 ஒரிஜினல் வெர்ஷன் இருக்குன்னா வேணும்னா வாங்கிக்கலாம். நம்மள்ட்ட வெறும் 2,490 ரூபாய் தான் நம்ம சைட்லேயே ரேட் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் PC யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, MS ஆஃபீஸ் வேறு ஏதாவது லோயர் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சைட்டில் MS ஆஃபீஸ் 2021 லைஃப் டைம் வெர்ஷன் இருக்குது. வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள், நம்ம டீம் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி என்டேஸில் ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க, லைசன்ஸ் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம என்ன ஏற்றுவோம்? ஃபோட்டோஷாப்பில் 2023, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டரில் 2022. இது போக பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் வின்ரேரு, ஏர்கபட் ரீடரு, ஃப்ளாஷ் பிளேயரு, எனி டிஸ்க்கு, இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர்ஸ். கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. வேணும்னு நினைக்கிறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டக்குனு ஆர்டர் பேஸ் பண்ணுங்க. இதோட சேர்த்து நீங்கள் UPS ஆர்டர் பேஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாக்ஸின் UPS வெறும் 1999 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. 2 இயர்ஸ் வாரண்டி, உள்ள இருக்கக்கூடிய பேட்டரிக்கு 1 இயர். அதே மைக்ரோடெக்கும் போயிட்டு இருக்கு 2,490 ரூபாய்க்கு. அதுவும் இன்க்ளூடிங் GST இன்க்ளூடிங் டெலிவரி தான். அதுவும் 2 இயர்ஸ் வாரண்டி, உள்ள இருக்கக்கூடிய பேட்டரிக்கு 1 இயர். ஸோ UPS 23,990 அப்புறம் ஒரு 2,000 UPS போடுறீங்களா 25,990. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் ECMI ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஒரு நல்ல பிரிண்டர் வேணும் இன் பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னா கெனானோட G3770 வெறும் 15,490 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக 40,000 ரூபா பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஒரு தரமான PC, தரமான பிரிண்டர் ஃபுல் கிட்டோட கிடச்சிருது. ஸோ இது பிசியை பற்றியோ பிரிண்டரை பற்றியோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். ஆர்டர் பேஸ் பண்ண நினைக்கிறீங்களா? கீழே சைட்டில் போய் டக்குனு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.